இவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக திடீர் கோடீஸ்வரராக யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12க்கு உரியவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில். இந்த அமைப்பினால செலவுகள்ல கட்டுப்பாடு இருக்குங்க. எதிர்பாராத பூமி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ல் உள்ள ராகு பல வகையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாருங்க. இழுத்தடித்த பணிகள் ஒருவாறு முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து உங்களுடைய ராசியையும் ராசியில் உள்ள குருவையும் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழில் வளம் அதிகரிக்குங்க. நண்பர்களாலும் தாய் வழி உறவினர்களாலும் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது, குரு பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால முடிவடையாத பல காரியங்களும் கூட இத்தருணங்கள்ல வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனாலும் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் செவ்வாய் கடகராசியில் வக்ரகதியில சஞ்சரிப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அரிக்கும். அஷ்டம ராசி அமர்ந்துள்ள சூரியனால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அதனால் இத்தருணங்களில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஓய்வெடுப்பது மிகவும் அவசியங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே போல் ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஜென்மராசியில் குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக கையாள்வது எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ரிஷப ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தால் பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமில்லாமல் அமைந்திருக்கும் பட்சத்தில் நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். அதே போல அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலை எச்சரிக்கை செய்து காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க
வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. அதேபோல் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பண பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதேபோல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குருவும் 2ஆம் சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதாலும் ராசி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் ஒரே சீராக நீடிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. அது மட்டும் இல்லாம எடுத்தோம் கௌதம் என்ற முதலீடுகளில் ஈடுபடாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதன் பயிற்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகளும் வருமானம் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பதற்கும் சூழ்நிலை உருவாகுங்க. கவனம் மிக மிக அவசியங்க. ரிஷபராசி தேர்ந்து அரசியல் துறையினருக்கு இந்த புதன் பயிற்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்கள்ல கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. மேல்மட்ட தலைவர்களும் ஆதரவாக இருப்பாங்க. அதன் பிறகு நிலைமையில் மாற்றம் ஏற்படும். படிப்படியாக உங்களால் முன்னால் வந்த நபர்கள் போல் நடந்து கொண்டு கட்சியில் பலர் மறைமுக செயல்களில் ஈடுபடுவது உங்களுடைய காதுகளுக்கு எட்டுங்க. வியப்பும் வேதனையும் மனதை வாட்டும். அதனால் உங்களுடைய மனதை தளர விட்டு விடாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே மேற்கொள்வது நல்லது. அதே போல் ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகர் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல பெண்மணிகளுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. அதே போல் அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை எடுத்துக்காட்டுது. அதனால் கவனமாகவும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும்